ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாதாம் புட்டிங் செய்கிறது எப்படின்ட்டு பார்க்கலாங்களா. பாதாம் மிக்சர் பவுடர் எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் சுகரு அகர் 10 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் இளநீ எடுத்திருக்கேன், அதுக்கப்புறம் மாட்டுப்பால் எடுத்திருக்கேன். இதில் அகர் சைனா கிராஸ்ன்னு சொல்லுவாங்க. இது பவுடர்லேயும் கிடைக்கும், இந்த மாதிரி ஸ்ட்ரிப்ஸாகவும் கிடைக்கும். இது 10 கிராம்ஸ் இருக்குது, ஜஸ்ட் 30 ருபீஸ் தான். 5 கிராம் மட்டும் நம்ம எடுத்து வச்சுக்கணும். இப்போ பாலை நல்லா கொதிக்க வச்சுட்டு, இளநியும் ஆப்ஷனல் தான், இளநீ சேர்த்துக்கிட்டா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பாதாம் போடுறனால இளநீ ஆப்ஷன் தான். இப்போ நல்லா மில்க் கொதிச்சதுக்கப்புறம் ஊற வச்ச அகரை எடுத்து தண்ணி இல்லாமல் அதில் ஆட் பண்ணிக்க வேண்டியதுதாங்க. இப்போ அந்த அகர் நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கரைஞ்சிடும். இப்போ நம்ம இளநியை ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இளநீ ஆப்ஷனல் தான், உங்களுக்கு இளநீ கிடைச்சா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா நம்ம பாதாம் ஆட் பண்ணுறதுனால இளநீ ஆப்ஷனல் தாங்க. இது ஒரு 3 to 4 மினிட்ஸ் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறம் இப்போ பாதாம் ட்ரிங்க் மிக்ஸ்டு நம்ம ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஆட் பண்ணிவிட்டு ஒரு பேக்கெட்டு இல்லை 2 பேக்கெட்டு உங்களுக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விடணும். இது கொட்டிட்டு நல்லா கிண்டி விடுங்க. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ சுகர் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள், கொஞ்சம் திக்காக ஆயின மாரி இருக்கும். நம்ம இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இதை ஒரு பாக்ஸில் கொட்டி, இல்லைனா பாக்ஸ்லேயும் இல்லைனா ஒரு பிளேட்லேயும் ஊற்றி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடணும். வெளியே வச்சாலுமே அது கட்டி ஆகிடும். இல்லை உங்களுக்கு கூலிங்காக சாப்பிட்ணும், இந்த வெயில் காலத்தில் கூலிங்காக சாப்பிட்டா நல்லா இருக்கும்னா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு 4 to 5 ஹவர்ஸ் வச்சிங்கன்னா அது கட்டி ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணி சர்வ் பண்ணிக்க வேண்டாம். இதுக்கு மேலேயே நீங்கள் பாதாம் கொஞ்சம் துருவி போடலாம். நான் பாதாம் மிக்ஸ்டு போட்டிருக்கனால ஆல்ரெடி அங்கங்கே பாதாம் இருக்குது, அதனால் நான் போடலை. உங்களுக்கு வேணுன்னா போட்டுக்கலாம். இதில் சியா சீட்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இது உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணி விடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.